வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் உண்மையிலே வெறும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் அறியாத ஏதாவது ஒரு செய்தியை, புதுமையான ஒரு செய்தியை எடுத்து வைக்க வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாகவே நான் தேடி தேடி பல காணொலிகளை எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன். அது மதம் சார்ந்திருக்கலாம், அரசியல் சார்ந்திருக்கலாம், தமிழனுடைய ஆளுமை சார்ந்திருக்கலாம், இல்லது நீங்கள் அறியாத செய்திகளாக இருக்கலாம். இன்று கூட ஒரு அறியாத அல்லது அறிந்தும் அதை குறித்து தெரியாத ஒரு தகவலைத்தான் உங்கள் முன்னால் எடுத்து வைத்திருக்கின்றேன். ஒரு மனிதனை தூக்கிலிடுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த மனிதன் தூக்கிலிடப்பட்டு குறைந்தபட்சம் 3-5 நிமிடத்திற்குள் அவன் மரணத்தை தழுவி விடுவான் என்பதுதான் இதுவரை பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் ஒரு மனிதன் தூக்கிலிடப்பட்டு 14 நிமிடங்கள் துடிதுடித்து கொண்டு இருந்தான் என்றும் 14 நிமிடங்களுக்கு பின்புதான் அவன் மரணத்தை தழுவினான் என்கின்ற அந்த செய்தி ஒரு வியப்பாக மாறியிருக்கிறது. இது எந்த நாட்டில் நடந்தது? எதற்காக அந்த மனிதன் தூக்கிலிடப்பட்டான்? அந்த தூக்கிலிடப்பட்ட மனிதன் 14 நிமிடங்கள் அந்த தூக்கு கயிற்றில் அதிலே தொங்கிக் கொண்டு கிடப்பதற்கான வலிமை அவனுக்கு எப்படி ஏற்பட்டது போன்ற பல விடயங்களை குறித்து இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். எனவே இந்த காணொலியை கடைசி வரை பாருங்கள். எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளிக்காதவர்கள் இருந்தால் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய பல காணொலிகள் உங்களை வந்தடையும். உண்மையிலே நீங்கள் அறியாத பல செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அரபு நாடுகள் என்று இருக்கக்கூடிய நாடுகளிலே அவர்கள் மதம் சார்ந்த சட்டத்தை தான் அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். குரான் என்ன சொல்கின்றதோ அந்த குரானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் தான் அவர்களுடைய அரசியல் சட்டத்திட்டமாக இருக்கிறது. ஒருவனுடைய கண்ணை நீங்கள் காயப்படுத்தி விட்டால் காயப்படுத்தியவனுடைய கண்ணை காயப்படுத்த வேண்டும். ஒருவனுடைய கையை நீங்கள் வெட்டிவிட்டால் அந்த வெட்டியவனுக்கு அவனுடைய கையை இழப்பதற்காக நாம் அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அதுபோன்று மிக கொடூரமான செயல்களை செய்கின்றவர்களுக்கு உயிர் பறிக்கக்கூடிய தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பது குரானில் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சட்டம். இந்த சட்டத்தை தான் காலாகாலமாக இந்த அரபு நாடுகளை சார்ந்தவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். குவைத்திலும் இவைதான் கடைபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. சமீப காலத்தில் ஒரு வாரம் அல்ல 2 வாரத்திற்கு முன்பு குவைத்தில் ஒரு 7 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுப்பதற்கான களம் உருவாக்கப்படுகிறது. அது எதற்காக அவர்களுக்கு தூக்கு தண்டனை என்றால், அரபு நாடுகளில் தூக்கு தண்டனைக்கென்று சில வரமுறைகள் வைத்திருக்கின்றார்கள். அதாவது போதைப் பொருட்கள் அதிகப்படியாக கடத்துகின்றவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பார்கள். அதுபோல ஒருவருடைய உயிரை அநியாயமாக பறித்து விட்டவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படும். அதுபோல பெண்களை, அதாவது பாலியல் வன்கொடுமை செய்து ஒரு பெண்ணை அழித்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படும். இதற்கு அவர்கள் எந்த விதமான மறுப்பும் சொல்லி அவர்களை விடுதலை எல்லாம் செய்ய மாட்டார்கள். அங்கு சட்டம்தான், இறை சார்ந்த சட்டம்தான் முதன்மையானது. எனவேதான் இந்த அரபு நாடுகளில் பணிபுரிகின்ற வெளிநாட்டை சார்ந்தவர்கள் மிகவும் கவனமாக பணிபுரிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த தூக்கு என்கின்ற அந்த சட்டம் நிறைவேற்றப்படுகின்ற விடயமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு பெரிய வெள்ளிக்கிழமை மதிய நேரத்தில் ஒரு பெரிய சந்தை அல்லது ஒரு பெரிய மசூதி இருக்கக்கூடிய வளாகத்தில் அந்த குற்றம் செய்தவர்களை கொண்டு வந்து நிறுத்துவார்கள். இவர்கள் என்ன குற்றம் செய்திருக்கிறார்கள் என்பதை அங்கிருக்கக்கூடிய மத குருக்கள் வாசிப்பார்கள். இவர்களுக்கு குரானின் அடிப்படையில் இவர்களுக்கு தூக்கு தண்டனை என்று அவர்கள் விதிப்பார்கள். அதன்படி குறிப்பிட்ட நாளில் அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படும். இதுதான் அங்குள்ள நடைமுறை. இதில் சிலர் யாரையாவது கொலை செய்திருப்பார்கள். அப்படி கொலை செய்திருக்கக்கூடியவர்களை தூக்கு தண்டனையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்கின்ற பொழுது கொலையான அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவரை மன்னித்து விட்டு விடுங்கள், இவர் அறியாமல் இந்த தவறை செய்திருக்கிறார் என்று கூறிவிட்டால் அவரை உயிரோடு விட்டு விடுவார்கள், தண்டனை கொடுக்க மாட்டார்கள். இது இந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய சட்டம். இந்த 7 பேரும் பெரும் குற்றங்களை செய்து தூக்கு தண்டனைக்கு அவர்கள் அந்த நீதிமன்றத்தின் சார்பில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று. அதில் ஒரு பெண் உட்பட, அந்த பெண் ஒருவரை கொலை செய்து விட்டார் என்கின்ற காரணத்திற்காக அந்த பெண்ணுக்கும் தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்த 7 பேருக்கும் தூக்கு தண்டனை என்கின்ற பொழுது தூக்கு தண்டனைக்கான அந்த சூழல்கள் உருவாக்கப்படுகின்றன. மக்கள் கூடுகின்ற இடத்திலே தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கான களங்கள் எடுத்து வைக்கப்படுகிறது. அப்படி எடுத்து வைக்கப்படுகின்ற பொழுது இந்த பெண் கொன்றதாக சொல்லக்கூடிய அந்த நபருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள்
இந்த பெண்ணின் உறவிடமிருந்து சுமார் 10,000 தினார்கள் வாங்கி கொண்டு அந்த பெண்ணை விடுதலை செய்து விடலாம், அவளுக்கு மன்னிப்பு கொடுத்து விடுங்கள் என்று அறிவித்து விடுகிறார்கள். தூக்கு கயிறை கழுத்தில் மாட்டுவதற்கு தயாராக இருந்த அந்த நேரத்தில் அந்த பெண் விடுதலை செய்யப்படுகின்றார். காரணம், அவளால் பாதிப்படைந்த குடும்பம் அவளை மன்னித்து விட்டது என்கின்ற காரணத்தின் அடிப்படையில் அந்த பெண் விடுதலை செய்யப்படுகிறார். மற்ற 6 பேருக்கும் தூக்கு தண்டனை உறுதி செய்யப்படுகிறது. இந்த 6 பேருக்கும் தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கான களங்கள் அங்கு எடுத்து வைக்கப்படுகின்றது. ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த தவறு என்ன என்பதை உணர வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த தவறுகள் ஓங்கி படிக்கப்படுகிறது. இந்த தவறுகளுக்காகத்தான் இவர்களுக்கு இந்த தண்டனை என்று சொல்லப்படுகின்றது. சுற்றி நிற்கக்கூடிய மக்கள் அதை ஆவலாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. இதில் பாகிஸ்தானை சார்ந்த ஒருவருக்கும் அந்த தூக்கில் இருக்கின்றார். அந்த தூக்கு தண்டனை பெற்ற கைதிகளில் அவரும் ஒருவர். அந்த தூக்கு கயிறில் 6 பேரும் தொங்கக்கூடிய அந்த வரிசையாக இருக்கிறது. அதில் 4ஆவதாக இந்த பாகிஸ்தானை சேர்ந்த நபர் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். சுமார் 2-2.5 நிமிடத்தில் மற்ற 5 பேர்களும் மரணத்தை தழுவி விடுகிறார்கள். ஆனால் இந்த பாகிஸ்தானியர் மட்டும் மரணத்தை தழுவவில்லை. இவர் துடிதுடித்து கொண்டே இருக்கிறார். அதை சுற்றி நின்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய மனங்கள் உண்மையிலே வேதனைப்பட்டிருக்கும் என்றுதான் நம்மால் நினைக்க முடிகின்றது. காரணம், அவ்வளவு துடிதுடித்து கொண்டிருக்கின்றார். 5 நிமிடம் தாண்டுகிறது, இறந்து விடுவார் என்று பார்க்கிறார்கள். ஆனால் இறக்கவில்லை. 6 நிமிடம் தாண்டுகிறது, 7 நிமிடம் தாண்டுகிறது, இறந்து விடுவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இறக்கவில்லை. 10 நிமிடம் தாண்டுகிறது, வியந்து போய் நிற்கின்றார்கள் தண்டனை கொடுத்தவர்கள். என்னடா இந்த மனிதன் ஏதாவது ஒரு மன வலிமையோடு இருக்கிறாரா, அல்லது தன்னுடைய தசைகளுக்கு ஏதாவது ஒரு உடற்பயிற்சி மூலம் ஒரு சக்தியை கொடுத்து கொண்டு இருக்கிறாரா, இவர் இன்னும் மரணத்தை தழுவவில்லையே என்று வியந்து பார்க்கிறார்கள். அதன் பின்பு 13 நிமிடங்கள் செல்கின்றது. அந்த துடிதுடித்து கொண்டிருந்த அந்த பாகிஸ்தான் மனிதனுடைய உடல் இன்னும் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கிறது. கடைசியாக 14 நிமிடம் முடிகின்ற பொழுது அவருடைய உயிர் பிரிந்து போய்விடுகிறது. தங்களுடைய மத சட்டத்தின் அடிப்படையில் குற்றவாளிக்கு தண்டனை நிறைவேற்றிவிட்டோம் என்று குவைத் நாட்டை சார்ந்த அந்த அரசாங்க அதிகாரிகள் பெருமூச்சு விடுகிறார்கள். ஆனால் இந்த மனிதன் எப்படி 14 நிமிடங்கள் அந்த கயிற்றில் துடிதுடித்தபடி தொங்கிக் கொண்டு இருந்தான்? அவனுடைய உடலில் அப்படி என்ன வலிமை இருக்கிறது என்கின்ற கேள்வி அங்கு உடல்கூறு செய்வதற்காக வந்திருந்த மருத்துவர்களிடம் எழும்புகிறது. அவர்கள் இதை பரிசோதித்து விட்டு சொல்ல வேண்டும், இவர் இறந்து விட்டாரா இறக்கவில்லையா என்று. 14 நிமிடங்கள் ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை கையில் பிடித்து கொண்டு போராடி இருக்கிறான் என்கின்ற விடயம் அங்கு வியந்து பார்க்கக்கூடிய ஒன்றாகவே மாறியிருக்கிறது. அந்த மனிதனுக்கு வாழ்வு பெரிய ஒரு அடையாளத்தை கொடுக்காவிட்டால் கூட மரணம் அந்த மனிதனுடைய வலிமையை பறைசாற்றி இருக்கிறது என்றுதான் அங்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் பறைசாற்றி இருக்கிறது. ஆனால் அந்த மனிதன் துடித்த அந்த காட்சி பலருடைய மனங்களில் வலியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது நாம் இங்கு உணர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நாம் வேலைகளுக்காக வெளிநாடுகளுக்கு செல்கின்ற பொழுது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த சட்டதிட்டங்கள் என்ன என்பதை புரிந்து கொண்டு நாம் பயணிக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் பிறப்பது ஒரு முறைதான், இன்னொரு முறை நமக்கு இந்த பிறப்பு இல்லை. இந்த பிறவியில் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையும் நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய எண்ணங்களையும் நிறைவேற்றுவதற்கான களங்களைத்தான் நாம் எடுத்து வைக்க வேண்டும். அதற்குத்தான் நம்முடைய மனங்களை தயார்படுத்த வேண்டும் என்பதுதான் நிஜம். அதை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அதை மையப்படுத்தி சில தகவல்களை நான் உங்கள் முன்னால் எடுத்து வைத்திருக்கிறேன். இன்னும் இது போன்ற தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.